இப்ப இப்படி பாக்குறதுக்கு என்னால முடியல. முடியலன்னா போடி. இந்த பாட்டில் எடுத்துட்டா வேற இல்லையா? வேற இல்லையா? அவ இல்லைன்னா வேற பொண்ணு இல்லையா? எத்தனையோ பேர் இருக்காங்க. இனிமே எனக்கு டெய்லி கல்யாணம். கேஷ் கொடுத்தா 1000 பேர் வருவாங்க. ஆனா அவளுக்கு நீங்க ஒருத்தர் தான். போய் போய் அவ போய் அவ என்ன லவ் பண்ணது போய் துரத்தி துரத்தி கல்யாணம் பண்ணானே அது போய் எல்லாமே போய் அதனாலதான் டைவர்ஸ் நோட்டாங்க. இனிமே நான் அப்படித்தான் ஹாப்பி ஜாலி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு பொறுக்கி செஞ்ச சூழ்ச்சியில அவன் மாட்டிக்கிட்ட. அவன் ரொம்ப நல்லவன். ஓ 3 months 3 மாசம் நான் அவளோட வாழ்ந்திருக்கேன். பிறந்ததுல இருந்து அவளோட பழகிருக்கேன். உங்களை விட எனக்கு அவளை நல்லா தெரியும். அவதான் சப்போர்ட் பண்றியா? ஐயா எல்லாரும் வெயிட் பண்றாங்க. மறுபடியும் சொல்ல. எனக்கு தெரியும் உங்களை பத்தி. அவதானே நீங்க வேலைக்கு சேர்த்து வச்சா. அவளை கைக்குள்ள போட்டுட்டு என்ன இந்த கம்பெனி எல்லாம் ஆட்டி படைக்கலாம் பாக்குறீங்களா? எனக்கு தெரியும். ஆல் லேடிஸ் ஆர் சீட்டர்ஸ். வியாபாரிங்க ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் எவ்வளவு மேலடி பணத்தை கொடுத்துன்னா முடிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆனா பொண்டாட்டிங்க அப்படி இல்ல. வாழ்க்கை பூரா எதையும் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கா. சீட்டர்ஸ், பிளாக்மெயிலர்ஸ், வியாபாரிங்க. யாரு? உங்க பொண்டாட்டிவா சொல்றீங்க? ஏன் ஒண்ணு கொடுத்தா சொல்றேன். எல்லா பொம்பளைங்களும் வியாபாரிங்க தான். எஸ், ஆல் லேடிஸ் ஆர் சீட்டர்ஸ். வியாபாரிங்க. அந்த பொம்பளை யாரு? சொல்லுங்க. அந்த போட்டோல இருக்கிறது யாரு? உங்க அம்மா தானே? அந்த பொம்பளை ஒரு வியாபாரியா இருந்தா நானும் வியாபாரி தான். உங்க அம்மா ஒரு வியாபாரியா இருந்தா எல்லா பொம்பளைங்களும் வியாபாரி தான் ஒத்துக்கிறேன். உங்களை மாதிரி பிள்ளைங்களை இந்த உலகத்துக்கு விட்டு நீங்க திட்டத்தை வாங்கிக்க வியாபாரிங்க. ப்ராஸ்டியூட்ஸ்க்கு பணத்தை கொடுத்தா சுகத்தை கொடுத்துட்டு போயிடுவா. கரெக்ட் தான். ஆனா பொண்டாட்டிங்கிறவ உங்களுக்கு சுகத்தையும் கொடுத்து நீங்க துக்கப்பட்டு நீங்க வேதனைப்பட்டு நீங்க அழுதுகிட்டு உங்க ஒருத்தரையே வாழ்க்கை பூரா நினைச்சுக்கிட்டு உங்களை தலையில பூவாவும் நெத்தில குங்குமமாவும் கழுத்துல தாலியாவும் சுமக்கிற வியாபாரி தான். உங்ககிட்ட வேலை செய்யறத இது வரைக்கும் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். shame of you. இனிமே உங்களை மாதிரி கீழ்த்தரமானவர்கிட்ட வேலை செஞ்சா எனக்கு கேவலம். குட் பை. மத்தவங்க கஷ்டப்படுறத பத்தி நான் ஏதாவது கவலைப்படுறேனா? உனக்கு மட்டும் எதுக்குடி அந்த கவலை? அவளை பத்தி நான் தான் கவலை பண்ணும். ஏன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸா மட்டும் பழகுறேன். நானும் ஃப்ரெண்டா மட்டுமா பழகினேன்? உன்னை இத்தனை நாள் சும்மா விட்டதே தப்புடா. இந்த நிமிஷத்துல இருந்து பாரு, நீ யார்கிட்ட எப்பயில மாட்டேன்னு. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. ஓல்டு டயலாக் தான் இருந்தாலும் பரவாயில்ல. நான் நினைச்சத அடையாம விட மாட்டேன். கொஞ்சம் ஜெயிலையும் நினைச்சுக்கோமா, கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். உனக்கு எதுக்குடி இந்த வேலையெல்லாம்? நான் அம்முவை காதலிக்கிறேன், அவளை அடைய போறேன். நடுவுல நீ எதுக்கு 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க? மாமா வேலை பாத்துட்டு இருக்கியா? உனக்கு கூட்டி கொடுத்தாதான்டா அது மாமா வேலை. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா அது அம்மா வேலை. ஓ, அம்முவுக்கு நீங்க அம்மாவோ? அவங்க அம்மா மடியில தூங்கினதை விட என் வீட்டுல என் மடியில தாண்டா அவ ரொம்ப நாள் தூங்கிருக்கா. அதனால அவ எனக்கு பொண்ணு மாதிரிதான். என் மடியிலயும் கொஞ்ச நாள் தூங்க சொல்லு, அப்புறம் நான் விட்டுறேன். அது அவ உயிரே போனாலும் நடக்காது. அவ உயிர் ஏன் உயிரே போனாலும் நடக்க விட மாட்டேன். என்னடி என்னடா மிரட்டுற? என்ன நான் பேசிட்டே இருக்க, நீ ரொம்ப துள்ற. நானும் கெஞ்சி பாக்குறேன், மிஞ்சி பாக்குறேன். என்னடி நீ அஞ்சவே மாட்டேங்கிற? இந்த மிரட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் வச்சுக்க. என் பேரு தான் அஞ்சு, ஆனா நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன். மரியாதை வழிய விடுறா. இதுவரை நமது அபார்ட்மெண்ட்டுக்குத்தான் போலீஸ் வந்ததே கிடையாது. இதெல்லாம் இங்க குடியிருக்கும் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டு. வேணா, இந்த பாரு, நான் சொல்றது கேளு, வழி விடு. மரியாதை வழி விட்டுரு. நான் சொல்றேன்ல, வழி விடுறா. விட சொல்றேன். அடப்பாவி, என்னம்மா இது? இப்ப என்ன நடந்து போச்சு? டைவர்ஸ் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு, அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன்.
இல்லம்மா, இனிமேலும் நான் சும்மா இருந்தா எது வேணாலும் நடக்கும். நான் போறேன். இல்லம்மா, இப்ப அவர் கோவமா இருப்பாரு, நீ எங்க போகாதம்மா. அவர் கோவம் என்ன என்ன பண்ணிடுவாரு, என்ன சாக வச்சிருவாரா? இனிமே நான் செத்தாலும் அங்கதான் போய் சாக போறேன். நான் போறேன். அம்மா, என்னாச்சு? அஞ்சு அஞ்சு உன் புருஷந்தம்மா கோபத்துல இந்த பொண்ணை மாடியில இருந்து தள்ளி விட்டாரு. செய்ய முடியாது. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அவர் இந்த கொலையை செய்யல சார். அனாவசியமா அவரை சந்தேகப்படாதீங்க சார். சார் அவரை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். இதெல்லாம் நீங்க கோர்ட்ல பேசிங்க. சார் உங்க கையெடுத்து கும்பிடுங்க சார். ப்ளீஸ் சார் அவரை விட்டுருங்க சார். அவர் கொலை செய்யல, எனக்கு தெரியும். அவரால் செய்ய முடியாது. அவர் இந்த கொலையை செய்யல. என்ன தப்புங்க? நானும் சரி, என் பொண்ணு சரி. அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு நல்லதாமா செஞ்சோம். ஆனா அவ எப்போ இல்ல அங்கிள், அவர் அப்படி இல்ல. நான் இனிமே அனாதம்மா. என் காலம் பிடிச்சி என்ன ஆக போகுது? அம்மா அம்மா, நான் பஞ்சுவா அவர் கொலை செய்யலம்மா. நீதானமா அப்படி சொல்ற? கோர்ட்ல யாரும் அப்படி சாட்சி சொல்லலையா? கொலைய பத்தி மட்டுமா பேசிக்கிறாங்க? அவருக்கும் அஞ்சுக்கும் தொடர்வா புடிச்சிட்டு கண்ட பொம்பளைக்கு வீட்டுக்கு போறாராம். இத பிடிக்காம அஞ்சு கேட்டதுனால அவளை கீழே பிடிச்சு தள்ளிட்டாரா? இப்படி என்னென்னமா பேசிக்கிறாங்களேம்மா. இதெல்லாம் நீ நம்புறியாம்மா? பெற்ற நம்ப வச்சுட்டாங்களேம்மா. நான் நம்ப மாட்டேன். ஏன் அஞ்சு பத்தி எனக்கு தெரியும். அதை விட என் புருஷன் எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அவரு குழந்தைம்மா. அந்த குழந்தைய காப்பாத்துமா. இனிமே இந்த அம்மாவால எதுவுமே முடியாதும்மா. அந்த அம்மாவை நம்பு. இனிமே தெய்வம் தான் உன் புருஷனை காப்பாத்தணும். உன்னால முடியாதா? உன்னால உன் புருஷனை காப்பாற்றவும் முடியாது. உன்னை கதவ கோலத்துல பார்க்கவும் முடியாது.